இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் நாம் சக்தி தீட்சை சென்னையில் கொடுத்தோம். கிட்டத்தட்ட அவ்வளோ அபரிதமான சக்தியும், அவ்வளோ அபரிதமான ஒரு ஏற்றத்தையும் விட்டார்கள். நண்பர்களே, சமீப காலங்களாக நான் பார்த்தீர்கள் என்றால் பக்தி மார்க்கத்துக்குள் வரவில்லை. பக்தி மார்க்கத்தை பற்றி பேசவில்லை. ஆனால் தலைவன் எதில் ஹீட்டது கில்லின்னு கேட்டிங்கன்னா, அஸ்ட்ராலஜிலையும் நியூமராலஜிலையும் ஜோதிடத்தில் தான் கில்லி. எப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, என்னுடைய 16 to 23 வயசு வரலும் ஓஷோவை சந்திக்கும் வரையில் பக்தி மார்க்கத்தில் தான் இருந்தேன். ஓஷோ பெரியார் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் அடக்கி வாசி ஓஷோன்னு பேசி கொண்டு இருந்தோம். அதில் ஒரு பிரபலம் அடைந்தோம். இருந்தாலும் தந்திரா என்ற ஒரு விஷயத்தை தொட்டும் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனோம். உலக புகழ் சூழ்நிலைக்கு வந்தோம். இருந்தும் இந்த குரு பயிற்சி பலன் பேச ஆரம்பிக்கும் நம்மளுக்கே சூழ்நிலை மாறிவிட்டதோ. பக்தி மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன். இந்த 15-20 ஆண்டுகள் அடைய வேண்டிய புகழையும் அடைய வேண்டிய உச்சத்தையும் இந்த பக்தி மார்க்கம் கொண்டு விட்டது. பக்தியை தொட்டவன் என்றும் கெட்டதில்லை நண்பர்களே. இந்த உலகமே பக்தி மார்க்கத்தை நோக்கி திரும்பி கொண்டு இருக்கின்றது. இந்த அமிர்தகுருடைய ஜோதிட பலன்கள் லட்சக்கணக்கில் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி இந்த பக்தி என்பது மிக அற்புதமாயிடுச்சு. ஆகவே நான் இமயமலையிலும் என்னுடைய ரகசிய குருநாதர்களும் பெற்று காலங்காலமாக பெற்று, அதாவது மந்திரங்களை பக்கம் பக்கமாக 4 வேதங்களையும் படித்து என்ன பலனடையுமோ அதை எசன்ஸ் எடுத்து எல்லாமே பீஜாச்சார மந்திரங்களை பயன்படுத்தி எனக்கு கொடுத்து என்னை காத்தருளி காத்தாயம்மன் மாதிரி என்னை காத்தருள காத்தவராயன் மாதிரி என்னை காத்தருளி இந்த உலகம் முழுவதும் புகழ்பெறச் செய்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து பல பேருடைய வாழ்க்கையில் மிராக்கல்ஸையும் அற்புதத்தையும் பயன்படுத்தின அந்த 12 ராசி மண்டலத்துக்குரிய 11 அற்புதமான பீஜாச்சார மந்திரங்களை உபதேசம் பண்ணியிருக்கின்ற நண்பர்களே. இந்த உபதேசத்தை எத்தனை கோடிகள் கொடுத்தாலும், எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும், எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அற்புதத்தை, அந்த ஆனந்தத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு வணங்கி இருக்கின்ற நண்பர்களே. இது தொடர்ந்து அடுத்த 11 பௌர்ணமிகளுக்கு குரு அடுத்த காங்கேயத்தில் 27 நட்சத்திர மரங்கள் நட்டு இந்த உபதேசத்தை உபதேசிருக்கின்றேன். இதுவரையிலும் சார் மாஸ்டர்னா தந்திரா தானே, மாஸ்டர்னா அஸ்ட்ராலஜி தானே அப்படிங்கிறத விடாமல், இவர் யோகா மாஸ்டர் தானே அப்படிங்கிறத விடாமல் பக்தி யோகத்தில் இப்போ ஓஷோவே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜென்னை பற்றி பேசுகிறார், ஒரு இடத்துல தாவோயிசத்தை பற்றி பேசுகிறார், ஒரு இடத்துல மகாபாரத்தை பற்றி பேசுகிறார், ஒரு இடத்துல ஜீசஸை பற்றி பேசுகிறார், ஒரு இடத்துல பக்தி சூத்திரத்தை பற்றி மல்டி ஆங்கிளில் பேசிக்கிட்டு இருக்கார். ஒரே சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம இங்கே வரல. உலகம் முழுவதும் ஆயக்கண்ணன் ஆயக்கலை 64 கட்டுறது போல நாம் ஒரு 12-20 கலைகளில் ரொம்ப சக்தியாக இருக்கும். அதற்கு இந்த பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்வனுடன் வாழிய நலம் வாழி.